இந்தியன்ஸோட ரைஸ் பற்றி ஒரு சில பேருக்கு தெரியும். ஆனால் இந்த எத்தனை பேருக்கு நம்மளோட டியூட்டிஸ் பற்றி தெரியும்? ஆக்சுவலாக ரைஸ் இண்டிபெண்டன்ஸ் டே வரப்போகுது, ஓகேவா? ஸோ அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பேசலாமேன்னு வந்துருக்கேன். வெளியே போகலாமா? வாங்க. '90s kid Da Nandi. சரி கைஸ், நம்ம கண்டு நம்ம என்ன கொடுக்கணும்னு பேசுறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையாக நம்ம கண்ட்ரி என்ன பண்ணுறோன்னு யோசிச்சுருக்கோமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்த நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும். அது என்னென்னா, ஃபர்ஸ்ட் ரைஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா? ரைஸ்னா என்னன்னா சிம்பிளாக எக்ஸாம்பிள்ஸோட நான் சொல்கிறேன், ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் ஓட்டு போடுறது, ஓகேவா? And freedom of speech, okay? Equality. And finally, ரொம்ப முக்கியமான விஷயம் எஜுகேஷன். இதெல்லாம் நம்மளோட ரைஸ், ஓகேவா? இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டாக நம்மளுக்கு. ஆனால் ரைஸ் இருக்கிற மாதிரி தான் டியூட்டிஸும் இருக்குது. அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ நான் கொஸ்டின் கேட்குறேன், டியூட்டிஸ்னால் என்ன? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் சிம்பிளாக சொல்கிறேன், ஓகே? நம்மளோட கண்ட்ரிக்கும் நம்மளோட சொசைட்டிக்கும் நம்ம சுற்றி இருக்க மக்களுக்கும் நம்மளால் பண்ண முடிஞ்ச சில விஷயங்கள், அதுதான் டியூட்டின்னு சொல்லப்படுகிறது. அது என்னென்னு லைனப்பாக நான் சொல்கிறேன். இது ஆக்சுவலாக இது லாக்காக மட்டும் இல்லை, இது நம்மளோட கேரக்டர் ஒரு டிசைன் பண்ணுற விஷயமும் கூட, ஓகே? ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் 1க்கு போயிடலாம், ஓகே? எக்ஸாம்பிள் 1னா டிராஃபிக். என்ன டிராஃபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்பிள். ரெட் சிக்னல் வேணுப்போ அதை ஃபாலோ பண்ணுறது கரெக்டாக. Of the traffic signal, which colors what? Signals let us know. In traffic signal, there are 3 colored lights in which red, yellow, and green color are there. Red color, when it turns, the vehicle must be stopped. When it turns yellow, to move. Get ready. And as soon as it turns green, start moving from there. போலீஸ் இருக்காங்கன்னு பார்க்காம கூட ஹெல்மெட் போடாமல் போகிறது. நம்மளோட சேஃப்டிக்காகவும் மற்றவங்க சேஃப்டிக்காகவும் ஸ்பீடை லிமிட்டாக ஃபாலோ பண்ணுறது. என்னது உங்கள் வண்டி மேக்ஸிமம் ஸ்பீடு ஒரு 80-90 போமா? டாப் ஸ்பீட் 180, நான் 220 வரைக்கும் போவேன். என்ன வேகமாக போனால் போலீஸ் பிடிப்பாங்க, ஃபைன் போடுவாங்க, என்ன மேக்ஸிமம் ஜெயிலில் போடுவாங்க. அப்படிங்கிற அலட்சியம் இருக்கக்கூடாது தம்பி. நம்மளால மற்றவங்களுக்கு எந்த தொந்தரவும் இருந்துடக்கூடாது அப்படிங்கிற பொறுப்புணர்ச்சி இருக்கணும். இதெல்லாம் மெயினான திங், டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2க்கு போகலாம், ஓகே? இது என்னன்னா பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, ஓகே? நம்ம பப்ளிக்கில் குப்பை போடாமல் இருக்கிறது. இது கவர்மெண்ட்காக மட்டும் பண்ணுறதுக்கு இல்லை, நம்ம நாட்டை க்ளீனாக வச்சுக்கிறதுக்காகவும் தான். சிம்பிள், இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஒர்க் தான். தேர்ட் எக்ஸாம்பிள்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச எக்ஸாம்பிள், எனக்கு நான் அடிக்கடிக்கு சொல்கிற எக்ஸாம்பிள் என்னன்னா ரெஸ்பெக்ட். நம்ம ஆன்லைனில் நம்ம ரெஸ்பெக்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், ஆனால் அதே நம்ம மற்றவங்க கமெண்ட்டை ரெஸ்பெக்டாக பேசுவோமா?
நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான எக்ஸாம்பிள் ஓட்டு போடுறது நம்ம ரைஸ். ஓட்டு போடாமல் இருக்கிறத நம்ம சாய்ஸாக கூட சொல்லலாம். ஆனால் மெயினான விஷயம் ஓட்டு போடும்போது நம்ம யாருக்கு ஓட்டு போடணும் நல்லா யோசிச்சு ஓட்டு போடணும். அது நம்மளோட டியூட்டி. பார்த்தீங்கன்னா டியூட்டிஸ்னால் அவ்வளோ பெரிய வேலைன்னா ஒன்றும் இல்லை. நம்ம டெய்லி லைஃப்பில் சின்ன சின்ன விஷயம் நம்ம பண்ணாலே அது ஒரு டியூட்டிஸாக ஆகுது. டியூட்டிஸ்னால் பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணுறது தான் அர்த்தம் இல்லை. தினம் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் பொறுப்பாக நம்ம ஒரு டிசிஷன் எடுத்து பண்ணுறதே சிம்பிள் விஷயம் பண்ணாலே அது ஒரு டியூட்டிஸ் தான். சின்ன சின்ன வேலை வீட்டில் ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், ரோட்டில் எங்கேயா குப்பை பார்த்தீங்கன்னா அது அவங்களோட வேலை தானே. நம்ம எதுக்கு பண்ணணும் நினைக்காம அந்த குப்பையை எடுத்து டஸ்ட்பினில் போடுறது, நம்ம குப்பையை அதை போடாமல் கீழே அப்படியே போடாமல் டஸ்ட்பினில் போடுறது. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன வேலை தான். டிராஃபிக் டைமில் நம்ம அந்த டிராஃபிக்கை ரெஸ்பெக்ட் பண்ணி வெயிட் பண்ணுறது, ஸோ அது போடாமல் அதை கொஞ்சம் நம்ம கண்ட்ரோலாக பண்ணுவோமே, அதுதான். சரி, இந்த டவுட் வரல, ரைஸுக்கோ டியூட்டிஸ்க்கோ யார் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு எப்படி சொல்கிறேன். எல்லாரும் ஃப்ரீடம் வேணும்னு சொல்கிறோம், ஆனால் நம்ம யாருமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு தோண மாட்டேங்குது. அப்போ எப்படி சொசைட்டி நல்ல சொசைட்டியாக நம்ம மாற்ற முடியும்? சரி, ரோட்டில் நம்ம காரை போகிறதுக்கு எல்லாத்துலேயும் ரைட்ஸ் இருக்குது. அட் த சேம் டைம் நம்மளோட டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கும் நம்மளோட டியூட்டி தானே. அந்த டியூட்டியை ஃபாலோ பண்ணணும்ல, அதுதான் நான் சொல்ல வர விஷயமே. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் நம்மளோட ரைட்ஸ் அதுதான். ஆனால் ரெஸ்பான்சிபிளாக நம்ம அதை யூஸ் பண்ணணும், மரியாதையாக பேசணும், ரெஸ்பான்சிபிலிட்டியோடு பேசணும், தேவையில்ல வார்த்தையை விடக்கூடாது. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சும் கூட. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னால் என்ன வேணால் பேசலான்னு இல்லை, யாரை வேணால் எப்படி வேணால் பேசுறது இல்லை. ரெஸ்பெக்ட் கொடுத்து எந்த மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாமல். அண்ட் நான் ரொம்ப சொல்லணும்னு இல்லை, யூ நோ ரைட்ஸ். எஜுகேஷன் நம்மளோட ரைட்ஸ். அந்த எஜுகேட் பண்ண நாலேஜை கரெக்டான விஷயத்தை யூஸ் பண்ணும், அதுதான் நம்மளோட டியூட்டி. ரைட்ஸும் டியூட்டிஸும் ரெண்டு பேரும் ஒரு எனிமி கிடையாது, அவங்க ரெண்டு பேரும் ஒரு பார்ட்னர்ஸ் தான். ஓகேயா? ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் நம்ம இந்தியா கரெக்டாக டெவலப் ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது என்னென்னா, நல்ல கவர்மெண்ட் வேணும்னு நினைக்கிறது, ஆசைப்படுறது ஃபேர். அதே டைமு நல்ல சிட்டிசனாக இருக்கணும்னு நினைக்கிறதும் ஃபேர் தானே. நம்ம இந்தியா எப்படி இருக்கணும்னு டிசைட் பண்ணுறது கவர்மெண்ட் மட்டும் இல்லை, நம்மளை மாதிரி ஆட்கள் சின்ன சின்ன வேலை எடுத்து சின்ன சின்ன டிசிஷன் இருக்கும்ல, அதெல்லாம் சேர்ந்து தான் இந்தியா கிரியேட் பண்ண முடியும், டெவலப் பண்ணவும் முடியும். புரியும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு. நம்ம நாட்டை மாற்றணும்னு நினைக்கிறது கரெக்ட், ஓகேவா? ஆனால் அந்த மாற்றம் நம்ம திட்டம் வரணும்னு திங்க் பண்ணால் அது இன்னும் சூப்பராக இருக்கும்ல. இன்னும் கொஞ்ச நாளில் இண்டிபெண்டன்ஸ் டே வரப்போகுது. நம்ம நேஷ்னல் ஃப்ளாகை பார்ப்போம், நேஷ்னல் நேத்தம் பாடுவோம், நம்மளோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை நினச்சி ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவோம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். ஆனால் அது அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் டே ஒரு நாளில் செலிப்ரேட் பண்ணால் அவ்வளோதான் முடிஞ்சிச்சா? இல்லையே. நம்ம டெய்லி லைஃப்பில் ஒரு நல்ல சிட்டிசனாக இருக்கிற ட்ரை பண்ணணும், அப்போ தான் ஒரு நல்ல இந்தியாவை உருவாக்க முடியும் நம்மளால்.
எக்ஸாம்பிள்ஸ் சிக்னலை வந்து நல்லா கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், டேக்ஸ் கரெக்டாக கட்டணும், அண்ட் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு ஓட்டு போடணும். பப்ளிக் ப்ராப்பர்ட்டி எதுவுமே டேமேஜ் பண்ணாமல் அது கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது, அண்ட் மற்றவங்கள மரியாதையாக ட்ரீட் பண்ணுறது. ஸோ ரெஸ்பெக்ட் மோஸ்ட் 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 இம்பார்ட்டன்ட் டு எவ்ரிபடி. சிம்பிள். நம்ம எல்லாருமே இந்தியா எப்படி இருக்கணும்னு இமேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் இந்தியானா யார்? நான், நீங்கள், நம்ம எல்லாருமே தானே. ஸ்ட்ராங் கண்ட்ரி வேணும்னா ஸ்ட்ராங் கவர்மெண்ட் மட்டும் பத்தாது, ஸ்ட்ராங் சிட்டிசனும் இருக்கணும். ரைஸ் கண்டிப்பாக நமக்கு கொடுக்கப்படும், கொடுத்து தான் ஆகணும். நம்ம ரைஸை எப்படியாவது நம்ம ஃபைட் பண்ணியாவது வாங்கியிருக்கோம், ஓகேவா? ஆனால் டியூட்டிஸ் நம்ம சூஸ் பண்ணி செய்யணும். புரியும்னு நினைக்கிறேன். இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு நம்ம ஃப்ளாக் வாங்கும்போது ஒரு ப்ராமிஸ் பண்ணிப்போம். நம்ம எப்படி ரைட்ஸுக்கு இவ்வளோ வேல்யூ கொடுக்குறோமோ அதே மாதிரி நம்ம டியூட்டிஸ்க்கும் வேல்யூ கொடுப்போன்னு ப்ராமிஸ் பண்ணுவோம். எஸ் காய்ஸ், நம்ம வீடியோ எண்டு மட்டும். சரி, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தோணுது? ரைஸ் முக்கியமா இல்லை டியூட்டிஸ் முக்கியமா இல்லை ரெண்டு பேருமே முக்கியமா? என்ன தோணுதோ அது உங்கள் கமெண்ட்டை கண்டிப்பாக சொல்லுங்கள். சி காய்ஸ், ஒரே நாளில் எல்லாமே சேஞ்ச் ஆகணும்னு இல்லை. ஒன்று ஒரு ஒரு சிட்டிசன் செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஒரு மாற்றத்துக்கு ஆரம்பமே. புரியுதா? உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறது சின்ன பிரேக். திஸ் இஸ் 90s Kid Dhanandy. டாடா.